இந்த மங்களகரமான மார்கழி மாதத்துல மார்கழி திருவிழா 2015 உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். பொதுவாகவே அதிகாலையில எழுந்துக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நேரத்துல எழுந்தாலே உடலும் மனமும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். எந்த ஒரு திருவிழா இல்ல பண்டிகைனாலும் 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல அதிகபட்சமா போனா 10 நாட்கள் கொண்டாடுவாங்க. ஆனா இந்த மார்கழி மாதத்துல வர இந்த திருவிழா மட்டும்தான் மாதம் முழுவதுமே கொண்டாடப்படுற ஒரு மிகப்பெரிய திருவிழா. புதுயுகம் வழங்கும் மார்கழி திருவிழா 2015 உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். சரி, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்பம் பொழியும் என்றும் என்றென்றும். சரி சரி பமரி சரி சரி தபமப சரி 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 தனி சனி தபமத பமரி சனி தனி சனி மபத மபா. மார்கழி திருவிழா. இந்த மார்கழி மாதத்துல நம்ம எல்லாம் கோவிலுக்கு போனா அங்க என்ன பார்ப்போம்? அங்க யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து திருப்பாவை திருவெம்பாவை இந்த மாதிரியான பாடல்களை பாடல் வடிவத்துல பாடிட்டு இருப்பாங்க. அதை தான் நம்ம கேட்போம். ஆனா ஒரு சின்ன மாற்றமாக நம்ம புதுயுகம் தொலைக்காட்சி நம்ம எல்லாரையும் மகிழ்விக்கும் வகையில இது எல்லாத்தையுமே பாடல்கள் மட்டும் இல்ல, கதை கதா காலக்ஷேபம் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விருந்தாவே படைக்க போறாங்க. மார்கழி முதல் நாளான இன்று துஷ்யந்த் ஸ்ரீதர் குழுவினர்கள் சீதா கல்யாணத்தை ரொம்பவே ஜனரஞ்சகமான முறையில கதா காலக்ஷேபமா நமக்காகவே வழங்க போறாங்க. வாங்க அதை கண்டு மகிழலாம். புதுயுகம் வழங்கும் ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி மார்கழி திருவிழா. மாதங்களில் சிறந்ததாம் மார்கழி. கீதாச்சாரியன் கண்ணன் திருவல்லிக்கேணி பெருமாள் சொன்ன வார்த்தை மாதங்களில் சிறந்த மார்கழி, அந்த மார்கழியில் நான் மார்கழியாக இருக்கின்றேன்கிறார். அப்பேற்பட்ட மார்கழி மாதம் நிகழ்ச்சியாக, திருவிழாவின் முதல் நிகழ்ச்சியாக இன்று நாங்கள் சீதா கல்யாணம், சீதா ராமர்களுக்கு நடந்தேறிய கல்யாணத்தை வழங்கவிருக்கிறோம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. நமக்கு மார்கழி மாசம்னு சொன்னாலே ஆண்டாள் அருளி செய்த ஆச்சரியமான சங்கத்தமிழில் பாடி கொடுத்த திருப்பாவை தான் ஞாபகத்துக்கு வரும். ஒவ்வொரு பாசரமுமே இதில் வேதத்துக்கு சமானம்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட ஆண்டாள், கண்ணனை வரிக்க வேண்டும் என்று நினைத்த ஆண்டாள், கண்ணனையே வரித்த ஆண்டாள், ரங்கநாதனை காதலித்த ஆண்டாள். அவள் ஒரு பாசுரத்தில் சொல்றா, தென்னிலங்கை அதாவது இலங்கையர்கோன் ராவணனை செற்ற கொன்று முடித்த மனத்துக்கினியான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றா. அதாவது கண்ணனையே விரும்பும் ஆண்டாள் ஓர் பாசுரத்தில் மட்டும் ராமனின் பிரபாவத்தை ஒசத்தியா சொல்றா. அப்பேற்பட்ட ராமன் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டாலே இன்னும் தப்பு சொன்ன மாதிரி இருக்கு பாருங்க. ராமன் கல்யாணம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் சொல்லும் போதே நமக்கு சீதா கல்யாணம் தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துடுறது. ஏன்னா நம்ம சம்பிரதாயம், நம்ம நாடு, நம்ம கலாச்சாரம் முழுக்க முழுக்க ஒரு பெண்ணுக்கு, ஒரு தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்த சம்பிரதாயம். அதனால் நாம் பார்க்கவிருப்பது, அனுபவிக்க இருப்பது சீதா கல்யாணம். இது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? வால்மீகின்னு ஒரு மகரிஷி, அவர் மனம் திருந்தி வாழ்க்கையில் திருந்தி ஆச்சரியமான இந்த வழிக்கு ஒரு கவியாய் வந்தார். அவர் ராமனையே தியானித்து வந்தார், பஜித்து வந்தார். காஷ்ட பாஷாண சந்நிபம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஒரு கட்டை மாதிரி ஆயிட்டார், கல் மாதிரி ஆயிட்டார். அவரை சுற்றி கரையாம் புற்று கட்டி விட்டது. புற்றுக்கு வடமொழியில், இந்த கரையாம் புற்று இருக்கு பாருங்க, அதுக்கு வடமொழியில வல்மீகம் அப்படின்னு பேர். அவர் அதுக்குள்ள இருக்கார். பிரம்மா ஜலத்தை தெளிச்சார். தண்ணீரை தெளித்த பிறகு அவர் வெளியே வந்தார். அவருக்கு வால்மீகி அப்படின்னு பேர் வந்துடுத்து. வல்மீகத்திலிருந்து வந்தபடியால் வால்மீகி. இன்னொன்னு பிரச்சேதஸினுடைய பிள்ளை, வருண பகவானின் பிள்ளைன்னு சொல்லுவதுண்டு. வருண பகவான் தான் இந்த தண்ணீர் மழை இதுக்கெல்லாம் அதிபதி. ஆனால் அந்த வால்மீகி மகரிஷிக்கு நிஜமான ஒரு விசேஷம் என்னன்னா, வால்மீகி மகரிஷி புற்றிலிருந்து அவதரித்தவர்.
இந்த வல்மீகம்ங்கிற புற்று இருக்கு பாருங்கோ, அது பூமாதேவி நம்மை சுமந்து கொண்டிருக்கும் பூமி தேவிக்கு செவிஸ்தானமாக இருக்கின்றது. ஆதலால் பூமியிலிருந்து தோன்றியவர் வால்மீகி, பூமாதேவியின் செவிஸ்தானத்திலிருந்து தோன்றியவர் வால்மீகி, அதனால பூமாதேவியின் பிள்ளை வால்மீகி ஒரு அர்த்தம். ஆண்டாளான கோதா நாச்சியாரை பெரியாழ்வார் கண்டெடுத்தது பூமியில், அதனால அவளும் பூமி தேவியின் பெண். அதனால கோதாதேவி ஆண்டாள் நாச்சியார் பூமி தேவியின் பெண், வால்மீகி பூமி தேவியின் பிள்ளை. இவா 2 பேரும் அண்ணா தங்க. இப்போ கோதாதேவி எப்படி தங்கைன்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்கவிருக்கிற சீதா கல்யாணத்திலும் சீதையானவள் பூமியின் பெண். அதனால அவளும் பூமியின் பெண், வால்மீகி பூமியின் பிள்ளை, அண்ணா தங்க. பொதுவாக பெண்கள் கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய காலத்தில் டெலிவரிக்கு எங்கே போவா? அம்மாத்துக்கு தானே போவா. அதனால தான் தன் பிராதாவின் வீடான வால்மீகியின் ஆசிரமத்துக்கு வந்து விட்டார். இந்த வால்மீகி எப்பேற்பட்ட கவி? கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்றார், வாங்கரும் பாதம் நீட்டி வகுத்த வால்மீகி என்பான் தீங்கவி செவிகள்ளார்த்த தேவரும் பருகச் செய்தான். அப்பேற்பட்ட வால்மீகியை பஞ்சநதி க்ஷேத்திரம் ஐயாறுன்னு கொண்டாடப்படுகின்ற திருவையாறில் அதாவது அனுபவித்தவர் தியாக பிரம்மம் தியாகராஜர். அவர் சொல்றார், करधृत शरजाला सुरमदा पहरण वनी सुरसुरा वन कवीन विरज मौनि धृत चरित्र सनुद श्री त्यागराज नुद जगद्दाल அதாவது பெரியவாளுடைய வார்த்தைகள் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சு கேட்டால் அனுபவம் இருக்கும். ஆனால் வெறும்னு கேட்டாலே தேன் மாதிரி தித்திக்கிறது வருங்க. அப்படியே மனசெல்லாம் அந்த காவேரி நதிக்கரைக்கு ஓடிடுறது. ராமன் சரையு நதிக்கரையில் அவதரித்தவர். கோசலோ நாம நகரி ஸ்வீதோ ஜனபதோ மகானு நிவசிய சரையூ தீரே பிரபூத தனதான்யவான் அப்படிங்கிறார் வால்மீகி. தசரத சக்கரவர்த்திக்கு மலரடி நீங்க பிறந்தவன் ராமன். ராமன் பிறந்தார். தசரதர் என்ன பண்ணிட்டாராம், தன்னுடைய ஆத்மாவை, தன்னுடைய உயிரை பிள்ளைக்குள்ள வச்சுட்டாராம். அப்படின்னா சாஸ்திரமே சொல்றது. அதாவது அங்காதங்கா சம்பவசி ஹிருதயாத் ஹிருதயாதபி ஆத்மாவை புத்திரநாமாசிங்கிறது. அதனால தன்னுடைய ஆத்மாவை முழுக்க ஆசையெல்லாம் அப்படியே பிள்ளை மேலே வச்சுட்டார். அதனால அதை ஆழ்வார் சொல்றார், தசரதர் ராமரை கூட்டுட்டு வாம்பராம். ராமர் நடந்து வருவார். சரி போ அப்படின்னு வரான். மறுபடியும் போவார், மறுபடியும் வாம்பர். நம்ம மாத்து குழந்தையா இருந்தால் என்ன சொல்லும்? வான்னு கூட்டியோனோ, ஏதோ காரியம் சொல்லணுமோனோ சொல்லிட்டு போயினா வா போன்னு என்ன வேலை வாங்குறேன்னு சொல்லும். ஏதோ ராமர் நடந்தார், பித்ருவாக்கிய பரிபாலனம் அந்த யுகத்தோடு நடந்து கொடுத்து. அதனால் வந்து நடந்தார். அர்த்தம் கேட்டார் உரையாசிரியர். அப்பா வாங்குறார், போங்கிறார், வாங்குறார். எதுக்குன்னார்? ஏன்னா ராமர் நடந்து வரும்போது முன்னழகெல்லாம் சேவிச்சுப்பறான். அவர் பின்னாடி திரும்பி நடந்து போகும்போது பின்னழகெல்லாம் சேவிச்சுப்பறான். முன்னிலும் பின்னழகிய பெருமாள். இன்னைக்கும் கர்நாடகத்தில் மேலக்கோட்டையில் திருநாராயணபுரத்தில் செல்வப்பிள்ளை திருநாராயணன் உற்சவ புறப்பாடு வரும்போது எல்லாரும் பின்னாடி நிறைய பேர் இருப்பார். முன்னாடி இருக்கப்படாதா பெருமாளை சேவிச்சுன்னு போகலான்னா முன்னிலும் பின்னழகிய பெருமாளன்னோ. அதனால ராமர் நடந்து போது அப்பேற்பட்ட அழகை ரசிச்சுண்டே போவா. என்னால் தாலாட்டு பாட முடியல. கேரள பிரதேசத்தில் அவதரித்தவரான குலசேகராழ்வார் பாழட்டும். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசாமந்தே ராஜானம் குலசேகரம்னு குலசேகராழ்வார் பாடி வைத்தார். எந்த பெருமாளை தாலாட்டினர்? ராமரை தாலாட்டினர். இவருக்கு என்ன தெனாவட்டுன்னா கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரம்னு பேரு, திருக்கண்ணபுரம். அப்பேற்பட்ட திருக்கண்ணபுரத்தில் பெருமாள் வீதி உலா வந்தா மின்னுமா மகரகுண்டலங்கள் வில்வீசும் என்கின்றாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டால்களோ திண்ணை பேச்சும் வேதபரமாக இருக்கும்னு பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார். அங்க சாதாரணமா பேசக்கூடிய வார்த்தை கூட ரொம்ப ஒசத்தி வார்த்தையா இருக்குமா. அப்பேற்பட்ட திருக்கண்ணபுரத்தில் பெருமாளுக்கு சௌரிராஜன் பேரு. சௌரி கொண்ட முடியோட குழல் கச்சையோடு சேவை சாதிக்கக்கூடிய இறைவன் பெருமாள் திருமால். அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்துல கண்ணன் வசிக்கின்றான். கண்ணனை, கண்ணபுரத்தில் இருக்கும் நாயகனை ராமனாக பாவித்து குலசேகராழ்வார் பாடினர் தாலாட்டு. சரி சரி பமரி சரி சரி தபமப சரி சரி சனி தனி சனி தபமத பமரி சனி தனி சனி மபத மபா. ராமனை தன் செல்வகுமாரனாக வளர்த்து வந்தார் தசரத சக்கரவர்த்தி. ராமருக்கு ஒரு 12 வயசு ஆயிடுத்து.
அப்போ தசரதர் கவலைப்பட ஆரம்பிச்சதா வால்மீகி சொல்கிறார். பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலியேன்னு. இன்னொரு விஷயம் பாருங்க, 12 வயசுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலியேன்னு அப்பா கவலைப்படுறார். அதாவது கல்யாணங்களில் அப்பா பெண்ணை தாரவாத்து கொடுக்கறதுக்கு கன்யகாதானம்னு பேர். கன்யகா தானம் அப்படின்னு பேர். கன்யகானா ரொம்ப சின்ன பெண்ணுக்கு, சிறிய பெண்ணுக்கு கன்யகா அப்படின்னு பேர். அந்த காவை எடுத்துட்டேன்னா கன்யாதானம். அதாவது காங்கிறது ரொம்ப சிறிய பெண், கன்யாங்கிறது சிறிய பெண். அந்த காலத்தில் கன்யகா தானம்னு இருந்தது. நம்ம பாட்டிக்கெல்லாம் பார்க்கும்போது 12 வயசில் ஆகிடுது, 16 வயசில் ஆகிடுதும்பா. இப்போ அந்த காவை எடுத்துவிட்டா, அதனால் கன்யாதானம். போக போக யாவையும் எடுத்துருவா. இங்கே ராமருக்கு கல்யாணம் ஆகலேன்னு அப்பா வருத்தப்பட்டார். அந்த சமயத்தில் விஸ்வாமித்திரர் நுழையிறார். விஸ்வாமித்திரர் யாருன்னா எல்லா டிவி சேனல்ஸும் அவர் பின்னாடி தான் போயிட்டு இருக்கோம். ஏதாவது சொல்லிவிடுவார், அது பெரிய நியூஸ் ஆகிடும். அப்போ அப்பேற்பட்டவராக இருந்தார் அந்த காலத்துன்னு வச்சுக்கோங்களேன் விஸ்வாமித்திரர் வந்தார். யஜ்ஞரக்ஷணத்துக்காக உன் பிள்ளைய அனுப்பி வை அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி கிட்ட பிரார்த்திக்கிறார். தசரத சக்கரவர்த்தி யோசிச்சார், யோ என் உயிரை கேட்டுட்டேளே, என் குழந்தை ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனஹா ந யுத்த யோக்கியதாமியஸ்ய பஷ்யாமி சஹராட்சசைஹி. என் குழந்தைக்கு இன்னும் 16 வயசு கூட ஆலியே, அதால் எப்படி சண்டை போட முடியும்? மீச கூட முளைக்கல சுவாமி. தாமரை கண்ணன் தாமரை காலை சூரியன் கதிரவனின் கிரணங்கள் பட்டு எப்படி மலருமோ, எப்படி அஸ்தமான சமயத்தில் மூடுமோ, அப்படி என் பிள்ளை இருக்கின்றான். நீயோ கூப்பிடுறது அரக்கர்களோட சண்டை போட, அவளோ ராத்திரியில தானே போடுவா, நிஷாச்சராள். ஆங்கிலத்தில் நாக்டர்னல் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ராத்திரி தானே சண்டை போடுவா, என் குழந்தையால் எப்படி சண்டை போட முடியும்னு தசரதர் கேட்க விஸ்வாமித்திரர் கொஞ்சம் கோச்சுன்னு விட்டார். நீ நன்னா இருப்பா, சுகீ பவ சுஹிருத்வதா, நன்னா இரு. வருத்தத்தில் இப்படி சொன்னால் நன்னா இருக்கப்படாதுன்னு அர்த்தம். சண்டை போடும்போது நீ நன்னா இருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நன்னா இருக்கப்படாதுன்னு அர்த்தம். சுகீ பவ சுஹிருத்வதான்னார். உடனே வசிஷ்டாச்சாரியர் வந்து சொன்னார், இல்லைப்பா, ராமனுக்கு ஏதோ நல்ல காரியம் நடக்கிறதுக்குன்னு தான் கூட்டிருக்கார். விஸ்வாமித்திரர் இஸ் அ வெரி கேப்பபிள் பர்சன், வெரி குட் ஆச்சாரியா, நீ கூட அனுப்பிவை அப்படின்னார். ராமனை கூட்டார், லக்ஷ்மணனையும் கூட்டார். என்ன வருங்க, இவர் கேட்டது ராமனை மட்டும் அனுப்பிவை. இந்த ஆடி மாதம்லாம் வந்து கொடுத்தோம்னா கடைகள்லாம் போனால் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு சொல்கிறா பாருங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அந்த காலத்தில் அது ஒரு ஆஃபர் உண்டு. ராமரை கேட்டால் லக்ஷ்மணன் ஃப்ரீ. உடனே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் கேட்குறார், உரையில் கேட்குறாரு, என்ன சுவாமி இவர் வாங்கினா அவர் வராரேன்னு. ஷரீரத்தை விட்டு நிழல் பிரியுமோ? ராமன்கிறவனுக்கு நிழல்னு ஒன்று இருந்தால் அந்த நிழலுக்கு லக்ஷ்மணன்னு பேரான். அதில் 2 பேரும் கூட போனால் முனிவர் பின்னாடி. அவர் அழகாக படுத்துன்னு இருக்கார். ராமர் காலங்கார்த்தால 4 மணிக்கு இல்லையா, மார்கழி மாதத்தில் பிராமே முகூர்த்தேச்ச உத்தாயம்பா, காலங்கார்த்தால எழுந்துக்கணும்னு சொல்கிறா. அது சொல்கிறவா எழுந்துண்டா சரி, கேட்குறவாளையும் எழுந்துக்கோன்னு சொன்னால் தானே கஷ்டமாக இருக்குது. அதனால் ராமர் தூங்கின்னு இருக்கார். விஸ்வாமித்திரர் சீனியர் சிட்டிசன், 4 மணிக்கே முழிப்பு வந்துடுத்து. ராமர் கிட்ட போனார். கோசலை அப்படிங்கிறார். ஏன்னா படுத்துன்னு இருக்கிறது ராமர் தானே, ராமானு சொல்ல வேண்டியதானே, கௌசல்யாங்கிறார். ஈன்ற பொழுதிர் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டத்தாய் என்பது வள்ளுவம். என்ன நோன்பு நோற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்பது ஆழ்வாரின் பிரபந்தம். எதுக்கு சொல்றாருன்னா, அந்த தாயான கோசலை தடுத்து நிறுத்தலையே, என் பிள்ளைய நான் விஸ்வாமித்திரரோட அனுப்ப மாட்டேன்னு சொல்லலையே. அதனால நன்றி கடன் பட்ட விஸ்வாமித்திரர் சொன்னாராம், கோசலையின் திருக்குமரா கௌசல்யா. பிரஜா, பிரஜானா குழந்தைன்னு அர்த்தம். கௌசல்யா பிரஜா, பிரஜா குழந்தாய்ன்னு சொல்லியிருந்தா போறோம். முன்னாடி ஒரு வார்த்தை போட்டார், சுப்ரஜா. எனக்கு சுப்ரஜா, பிரஜானா நல்ல குழந்தை, சுப்ரஜானா ரொம்ப நல்ல குழந்தையாம். அதாவது நம்ம ஆகங்களில் குழந்தை கார்த்தால படுத்துக்கும் போது பார்க்கணும், கண்ணில் பிடிச்ச, வாயில் ஜொல்லு, பரட்ட தலை, உலகமுண்ட பெருவாயான்னு ஒரு வாய், பரப்பின கால், இதை விட ஒருத்தரால் சுமாராக படுத்துக்க முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் ராமர் படுத்துக்கும் போதே ரங்கநாதன் மாதிரியும், பரிமள ரங்கநாதன் மாதிரியும், திருயவ்வளூர் வீரராகவன் மாதிரியும், கோவிலடி அப்பக்கூடத்தான் மாதிரியும் அழகாக படுத்துன்னு இருக்கார். அதனால் படுத்துன்னு இருக்க அழகை பார்த்துட்டு படுத்துக்கும் போதே இவ்வளோ அழகாக இருக்கே, எழுந்து நின்னா எவ்வளோ அழகாக இருக்குமோன்னு விஸ்வாமித்திரர் கௌசல்யா சுப்ரஜா. அடுத்த வார்த்தை ராமன்னு சொல்லணும், சொல்றதுக்கு வாய் வர மாட்டேங்கிறது. ஏன்னா இந்த பெயரை இந்த குழந்தைக்கு வச்சது வசிஷ்டர், விஸ்வாமித்திரருடைய அப்போசிஷன் பார்ட்டி. அவர் வச்ச பேர் எப்படி சொல்லுவார்? அதனால சஹஸ்ரநாமம் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரஹா பூதஹா பவ்யஹா பவத் பிரபு அப்படின்னு ஆரம்பிச்சு சர்வ அந்த எல்லா ஆயுதங்களை தரித்தவனேன்னு வரைக்கும் சஹஸ்ரநாமத்தில் ஒரு ஜலடையில இட்டார். விஸ்வாமித்தர் தட்டு 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 தட்டுன்னு தட்டினார். கீழே ஒரு நாமம் மிஞ்சியது, என்னன்னா ராம.
எந்த நாமத்துக்கும் சாரம் ராமநாமம். அதனால வசிஷ்டர் கிட்ட நான் தோத்தது கிடையாது. விஸ்வாமித்திரர் சொல்றார், நான் வசிஷ்டர் கிட்ட தோத்தது கிடையாது, ஆனா ஒரு விஷயத்துல தோத்துட்டேன். ராமன்கிறத விட அழகா ஒரு பேர் இந்த குழந்தைக்கு வைக்க முடியுமோ? கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தரே. காலங்கார்த்தால ஆயிடுத்துடா, உத்திஷ்ட எழுந்துக்கோ. நரஷார்தூல நரர்களினுள் புலியை போல் இருப்பவனே, கர்த்தவ்யம் தெய்வ மகான்னிகம், நான் கடமையை செய்ய வேண்டாமா? ராமர் எழுந்துட்டார். எல்லாரும் நடந்து போனா ஒரு வேள்வி நடத்துகின்றார் விஸ்வாமித்திரர். இப்போ வேள்வி நடத்தும் போது இடையூறுகள், இந்த அரக்கர்கள் கொடுக்கப்படாது, மாரீச்சன் கொடுக்கக்கூடாது, சுபாகு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ராமனை கூட்டார், லக்ஷ்மணனை கூட்டார். லக்ஷ்மணன் ஓரிடத்தில் நின்றான். ராமர் வேள்வி வாட்டிக்கையை சுற்றி சுற்றி வந்தார். எல்லாம் உங்கள் குழந்தைகள்லாம் மேத்ஸ் படிக்கிறதோன்னு ஸ்கூலில் அல்ஜீப்ரா அப்படின்னு ஒன்று வரும். லக்ஷ்மணனை கான்ஸ்டண்ட்டாக நிற்க வச்சுட்டு அவர் சுற்றி சுற்றி வந்தார், வேரியபிள் மாதிரி ராமர் அப்படின்னு வச்சுக்கோ. அல்ஜீப்ரா படித்தோன்னா என்ன ஞாபகம் வரும்? சீதா கல்யாணம் ஞாபகம் வரும். நீங்கள் புதுயுகத்தில் கேட்குறது பாருங்க, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அதனால யஜ்ஞ வாட்டிக்கையை சுற்றி சுற்றி வரார். அதாவது ஒரு யஜ்ஞத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ராமனை அழைத்து சென்றார் விஸ்வாமித்திரர். காரணம் என்ன? ஏன்னா அதே யஜ்ஞம் புத்திர காம இஷ்டி, புத்திர காமேஷ்டி, குழந்தை வேண்டும் என்பதற்காக வேள்வி நடத்தி ஜனக மகாராஜன் என்னும் சீரத்வஜன் பெற்றெடுத்தது கண்டெடுத்தது தான் ஓர் பெண் பிள்ளை, சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமியான சீதை. வேள்வியில் அவதரித்த சீதையை மணப்பதற்காக ராமன் நகர வேண்டும். அப்போ கேட்போடனோ, நான் யஜ்ஞத்திலேருந்து வந்திருக்கேன், நீ யஜ்ஞத்துக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்பா இல்லையா? அதுக்கு ராமர் சொல்லணும், இல்லை, விஸ்வாமித்திரருடைய வேள்வியை காத்த நான் வேள்வியில் பிறந்த உன்னான நீயான சீதையை மணப்பதற்காக வந்தேன்னு சொல்லணுமோனோ. அதை தியாகராஜர் சொல்றார், எப்படி ராமர் அந்த முனியாகத்தை காப்பாத்தினர்னு. பசிதனமந்தே முனியாகமுன, பசிதனமந்தே முனியாகமுன, நீ பாகு பராக்கிரம முனு நெருங்கன, நீ பாகு பராக்கிரம முனு நெருங்கன, ராகத சிவதன பகஜன சரி சரி பமரி சரி சரி த பமப சரி சரி சனி தனி சனி த பமத பமரி சனி த நீ சனி ம பத ம ப. கம்பர் சொல்றார், மைவண்ணத்தரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். கண்டேன்னா பார்த்தேன்னு அர்த்தம் கிடையாது. பார்த்தேன்னா பார்த்தேன்னு அர்த்தம். கண்டேன்னா ஆச்சரியத்தோடு பார்த்தேன், காப்பி வைத்தார்கள், பார்த்தேன்னு சொல்லணும். கண்டேன்னு சொன்னா 6 மாசம் ஆச்சுன்னு அர்த்தம் காப்பியை பார்த்து. இப்போ கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். எதுக்கு கண்டேன்னு சொல்றாருன்னா, பொதுவாக உலகத்தில் ஒருவன் மற்றொருவனை தண்டிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா காலால் எட்டி உதைப்பர். அப்படின்னு உதச்சிடாதீங்க, சும்மா ஒரு பேருக்கு சொன்னேன். தண்டிக்கணும்னு நினைச்சா காலால் உதைப்பர். அரவணைக்க வேண்டும் என்று நினைத்தால், குழந்தாய் வா உன்னை அரவணைக்க வேண்டும் என்று கைகள் வரும். அரவணைப்பதற்கு கை, தண்டிப்பதற்கு கால். ஆனால் ராமனோ உலகியலுக்கு நேர்மாறாக நடந்தான். தண்டிக்க வேண்டிய கால்களால் அகலிகை என்னும் ஒரு கற்புக்கரசியை அனுகிரகித்தான். வணைக்க வேண்டிய கைகளால் தாட்டகையை வதம் செய்தான். ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விட்டார் விஸ்வாமித்திரர். கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன்கிறார். இன்னொரு அர்த்தம், ஸ்ரீமத் ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் ராமனின் லீலா சேஷ்டிதங்களை அனுபவிப்பது ராமன் சீதை கல்யாணம் நடந்தேறிய வரையில்தான். அப்புறம் அவர் கிளம்பி விடுறார். 3/4 பாகத்துக்கு ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் கிடையாது, 1/4 பாகத்துக்கு தான் இருக்கார். வருத்தப்படுற, ராமா உன்னுடைய லீலா சேஷ்டிதங்களை 1/4 பாகம் தானே அனுபவிக்க முடியறது, 3/4 அனுபவிக்க முடியலையே. கை வண்ணம் அங்கு கண்டேன், 1/4 வண்ணம் இங்கு கண்டேன், 3/4 வண்ணம் பார்த்திலை. நடந்து போறார்.
அவருக்கு ஒரு இன்விடேஷன். யாருக்கு? விஸ்வாமித்திரருக்கு. சீதா ஸ்வயம்வர் ஹேப்பனிங், யூ ஆர் இன்வைட்டட் அப்படின்னு. விஸ்வாமித்திரர் பார்த்தார், நான் ஏற்கனவே இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரம்ம ரிஷியாய் ராஜ ரிஷியாய் பிரம்ம ரிஷியாக இருக்கேன், மறுபடியும் எதுக்கு ஸ்வயம்வரம்னா என்னுடைய ஐவ் காட் 2 எலிஜிபிள் பேச்சுலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறார். மிதிலா கிராஸ் ஸ்ட்ரீட், மிதிலா மெயின் ரோட், மிதிலா. அதுக்குள்ளே ராமர் நடந்து போகிறார். விஸ்வாமித்திரர் விறுவிறுன்னு அவர் எங்கேயோ அவர் ராஜமஹலுக்கு நடந்து போயிட்டார். அங்கே ஒரு கன்னி மாடம், பெண்கள்லாம் விளையாடிட்டு இருக்கா. பெண்கள்லாம் சொல்ல, ஏ சீதை சீதை அந்த பந்தை எடுத்துன்னு வாடி. அப்படியே கொலுசு சத்தத்தோட சீதை ஓடி வரா. ராமரும் கீழே அந்த குறுக்கு தெருவில் நடந்து போறார். ஏதோ கொலுசு சத்தம் கேட்கறதேன்னு ராமர் மேலே பார்க்கறார். அவள் கீழே பார்த்தாள். 2 பேருக்கும் தெரியல, கம்பர் பார்த்து விட்டார்னு. எண்ணலும் நலத்தினால் இணையள் நின்றொழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைப்பெறாது உணர்வு ஒன்றிட அண்ணரும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். 10,348 பாடல்கள் தெள்ளிய தமிழில் கம்பநாடர் சாதித்த ராமாயணம். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ராமாயண வரி இது ஒன்றுதான். அண்ணரும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், 2 பேரும் பார்த்துட்டா. இப்போ ராமர் பார்த்தார், சீதையும் பார்த்தா. அவளுக்கு என்னவோ கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோங்கிறார் கம்பர். எங்கேயோ பிரிஞ்சு போனவா ஒன்னா சேர்ந்தா மாதிரி அவளுக்கு ஒரு பாவம். அப்படி ராமர் நடந்து போறார். அப்போ உங்க ஒரு வில் வச்சிருக்கார் ஜனகர். அந்த வில்லை எல்லாரும் தொட்டுட்டு பார்த்துட்டு போயிடுவா. ஏன்னா அதை நகர்த்துறதுக்கோ அதை பார்க்கறதுக்கே கொஞ்சம் பலம் வேணும், அதனால பார்த்துட்டு போயிடுவா. இப்போ ஜனகருக்கு ஒரு ஆசை, ஐயோ வந்திருக்கிற ராமன் இமௌ குமாரோ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜசிம்ஹ கதீவீரோ ஷார்தூல விஷபூபமோ, என்ன அழகா இருக்கான் ராமன். அந்த வில்லை பார்த்துட்டு ராமர் யோசிச்சார். ராமர் ஒன்றும் பேச மாட்டார், கிருஷ்ணரான போய் எடுத்து முறிச்சு எல்லாம் கல்யாணமே பண்ணின்னு வந்துட்டு இருப்பார். இது ராமாவதாரமோன்னு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ராமர் பார்த்தார். அப்போ விஸ்வாமித்ரர் அதை பார்த்துட்டு சொல்றார், ராமா வத்ச ராம தனுஃப் பஷ்ய வத்ச ராம தனுஃப் பஷ்ய வத்ச ராம தனுஃப் பஷ்ய. வத்ச குழந்தாய் அப்படிங்கிறார். அதாவது குழந்தாய்ன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் வத்சனரா, முதல்ல வத்சனர் குழந்தாய்ன்னு அர்த்தம். ராமலக்ஷ்மணா உட்காந்துட்டு இருக்காள். இதில் அண்ணா ராமன், தம்பி லக்ஷ்மணன். குழந்தைனா லக்ஷ்மணன் வச்சுட்டா எழுந்துட்டான். விஸ்வாமித்திரருக்கு பயம், இது ராமாயணமே மாறி வேடம் போல இருக்கு. அதனால வத்ச ராமா ராமா அப்படின்னார். ராமா எழுந்துட்டார். தனுஃப் பஷ்ய தனுஷப்பார் அப்படின்னார். தனுஷப்பாருன்னா என்ன அர்த்தம்? தனுஷப்பார் அப்படின்னா போய் இவர் என்ன சொல்லணும்? போ, பாரு, எடு, முறி, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். பாருன்னர். அர்த்தம் என்னன்னா, கோசலஹா சக இங்கிதஜ்ஞா. அயோத்தியாவாசிகள்லாம் இங்கிதம், அதாவது கண்ணு ஜாடையிலேயே தெரிஞ்சுருவாளாம் எப்படின்னுட்டு. இப்போ நம்ம போயிடும், ஏதோ தொலைக்காட்சி பெட்டியில் உபன்யாசம் பார்க்க சொல்கிறான்னா அப்படின்னு யாராவது சொன்னான்னு வச்சுக்கோ, கண்ணை சில வேண்டான்னு அர்த்தம். அது புரிஞ்சுக்கணும், நம்ம சாமர்த்தியம் இருக்கணும். இப்போ புரிஞ்சு விட்டார். தனுஃப் பஷ்யனா தனுஃப் பஷ்ய தனுஃப் பஷ்ய அப்படின்னா எடுன்னு அர்த்தம். ராமர் புரிஞ்சு விட்டார். இன்னொரு அர்த்தம் சொன்னார். ராமர் கன்னி மாடத்துல சீதையை பார்த்தாரோன்னு அப்பத்துலேருந்து சீதையே பார்த்துட்டு இருக்காராம். விஸ்வாமித்திரர் சொல்றார், தனுஷை முதல்ல பாரு, அதை பார்த்துட்டு எடுத்தியானதான் உனக்கு சீதை கிடைப்போ. வத்ச ராம தனுஃப் பஷ்ய தனுஷப்பார் அப்படிங்கிறார். ராமர் அங்க போனார், அந்த வில்லை எடுத்தார். ஆங்கிலத்தில் சொல்வாள், யூ ஷுட் ஹாவ் வில் பவர்னு. அதே தான், இந்த வில் எடுக்கிறதுக்கு ஒரு வில் பவர் வேணும். அதனால வில் எடுத்தார் ராமர். அது ஏற்கனவே முறிஞ்ச வில். உடனே எல்லாரும் அப்பாடி சீதைக்கு கல்யாணம் ஆகிடும். ஏன்னா அப்பாவுக்கு கவலை இருக்காது, எல்லாம் நகைக எல்லாம் இந்த ஆடி தள்ளுபடி எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கார். கல்யாணம் ஆகணுமோனோ, அதனால சீதையை கூட்டு, ஓகே திஸ் இஸ் த ஃப்ரெஷ் கார்லேண்ட், நீ போய் ராமருக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ராமர் சொல்லிவிட்டார், இந்த அவதாரத்தில் அப்பா சொன்னாதான் நடக்கும். அர்த்தம் என்ன? அடுத்த அவதாரத்தில் அப்பா அம்மா யார் சொன்னாலும் நடக்காது. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு கல்யாணம் கூட அப்பா அம்மா சொல்லி வச்சதை அவர் பண்ணிக்கல. தேவகி போய் கதவை தரப்போ அம்மா இன்றைய பத்னி இவள்னு சொல்லுவார். ராமாவதாரத்தில் அப்படி இல்லை, அப்பா சொல் பேச்சு கேட்கணுமோன்னு அப்பா வரட்டும்னார். அவள் அயோத்தியாலேருந்து எல்லாரும் புறப்பட்டு வரா. தேவிமார்கள், தாய்மார்கள் எல்லாரும் வரா, மக்கள் எல்லோரும் வரா மிதிலாப்பட்டினத்துக்கு. மிதிலாப்பட்டினத்துக்கு வரும்போது பொதுவாக நம்ம கூட்டம் ரொம்ப வந்ததுன்னு வச்சுங்கோ, தமிழில் ஒன்று சொல்லுவோம், எள்ளு போட்டா எள்ளு விழாத கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கம்பர் அப்படி சொல்லலை. எள்ளு போட்டா எள்ளு விழாத கூட்டம்னு சொல்லலை, உளுந்து போட்டா உளுந்து விழாத கூட்டம்ங்கிறார். ஏன்னா பொதுவாக எள்ளுங்கிற வஸ்துவை நம்ம தேவசத்துக்கு தான் எடுப்போம், உளுந்துங்கிறத தான் கல்யாணத்துக்கு எடுப்போம். சரி சரி பமரி சரி சரி த பமப சரி 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 தனி சனி த பமத பமரி சனி த நீ சனி ம பத ம ப.
எல்லாரும் வந்துட்டா சபைக்கு. இந்த 4 கல்யாணத்தை எதுக்கு தனித்தனியாக பண்ணுவானேன்னு இந்த ஜனக மகாராஜனுக்கு இன்னொரு பொண்ணு உர்மிளை லக்ஷ்மணர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. மாண்டவி ஸ்ருதகீர்த்தின்னு 2 பெண்கள் ஜனக மகாராஜனின் தம்பிக்கு அவளை பரத சத்ருக்னாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும்னு இச்சை. இப்போ சீதை மாலையோட காத்துன்னு இருக்கா, ராமலை வரிக்கலாமா வரிக்கலாமா வரிக்கலாமான்னு. அவளுக்கு வெக்கம், அந்த காலத்துல ஏதோ வெக்கம்லாம் இருந்திருக்கு போல இருக்கு. அதனால சட்டுன்னு பாத்துட மாட்டா கீழே. அதனால கைகளில் நிறைய வளையல், அதனால வளையலை இப்படி போட்டுண்டாலாம். அந்த குலுங்குற சத்தத்தோடு அது கீழே குலுங்கிதான் அந்த சப்தத்தோட ஆச்சரியமா ஓரத்துல பார்த்துட்டாளாம். அவளுக்கே தெரியாம தியாகராஜர் பார்த்துட்டார். கலகலமான அந்த வளையல் சப்தத்தோட நான் அனுபவிச்சேனே அப்படிங்கிறார் தியாகராஜர். விஷயத்தை பார்க்கறதுக்கே நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் பெரியவா எழுதி வச்சுட்டு போயிருக்கா பாருங்க. எல்லாரும் வந்துட்டா கல்யாணத்துக்கு. சீதாதேவி அழகா ஆபரணங்கள் தரித்தவளாய் அப்படி நடந்து வரா. ராமர் கையை பிடிச்சுக்கிறார் ஜனகர், சீதை கையை பிடிச்சுக்கிறார். கன்யாதானம் நடக்கிறது. எம் சீதா மமசுதா சஹதர்ம சரீதவ பிரதிச்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருணீஸ்வ பாணினா. இன்னிக்கும் கல்யாணங்கள்ல இதை சொல்லிட்டு இருக்கோம். தன் பெண்ணை எந்த ஒரு தகப்பனாரும் சீதைக்கு சமானம் தான் சொல்லுவார். எம் சீதா, இது என் பொண்ணுடா ராமா சீதை. ராமர் கேட்டார், ஏன் எனக்கு அழகு இல்லையா? என்னவோ உங்க பொண்ணை பத்தி மட்டும் சொல்றேளே, நான் படிச்சிருக்கேன், அழகா இருக்கேன், நீங்க என்னவோ உங்க பொண்ணை அழகி அழகின்னு சொல்றேளே, படிப்பை பத்தி ஒன்றும் பேசுறதா தெரியலையே. அப்போ பதில் சொல்றார் ஜனகர், இது பாருப்பா என் பொண்ணும் படிச்சிருக்கா, படிக்கலேங்கிறது இல்லை, ஆனா அவளுக்கு அழகு இருக்கு இல்லையா, அந்த அழகை பத்தி சொன்னா மட்டுமே போரும். உனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாதான் உன் பெருமையே தெரியறது. இப்போ வைரத்தை ஒருத்தர் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், வைரத்தை விற்கும்போது இது வைரம்னு சொன்னா எல்லாரும் வாங்கிட்டு வா, இது வைரம் பளபளா என்கும் மின்னும், அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். உனக்கு அவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்கிறாமா, என் பெண் சீதைக்கு நான் அப்படி சொல்லணுங்கிறதுல எம் சீதா. அப்படி இருந்த ஜனகரை கூட இப்படி மமசுதா என் பொண்ணுன்னு சொல்ல வச்சுட்டானா அந்த சீதை எவ்வளவு நல்லவளாக இருந்திருக்க வேண்டும். ஒருத்தரை பார்த்துட்டு சொல்றோம் அவர் நம்மவர் அப்படின்னா அவர் நல்லவரா இருந்தானே சொல்லுவோம். அப்படி இருக்கின்ற சீதையை எம் சீதா மமசுதா சஹ தர்ம சரீதவ. நன்னா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பதி கணவர், பத்னி மனைவி இல்லையா, இவள் என் பத்னின்னு சொல்றோம். பத்னின்னா என்ன தெரியுமோ, பதிம் நயதி இதி பத்னி, தன் கணவரை நற்பாதையில் செலுத்துபவளுக்கு பத்னின்னு பேர். அதனால அவர் முதல்ல நல்ல வழியில் நடக்கணும். அப்படி தவறான வழியில் நடந்தால் ஒவ்வொரு பத்னிக்கும் சாஸ்திரம் அந்த உரிமை கொடுத்திருக்கு, நீ திருத்தி பணிகொள்வாய். சகதர்ம சரீதவ. இதே ராமருக்கும் சீதைக்கும் நடந்த கல்யாணத்தை தியாகராஜர் பஞ்சரண்ய க்ஷேத்திரம், பஞ்சநதி க்ஷேத்திரம்னு பேர், 5 நதிகள் ஓடக்கூடிய க்ஷேத்திரம் திருவையாறு. அங்க நினைக்கிறார், ஐயோ எனக்கு ஒரு சீதா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையாச்சே, மண்டபம் எங்க போறதுன்னு யோசிச்சார். தஹர வித்யால சொல்லியிருக்கு, ஹிருதயம்ங்கிறதே ஒரு குகையாம். ஹிருதயம்ங்கிற குகையில ரந்திரங்கள் ஓடக்கூடிய இடமான தூண்களின் நடுவில் ஒரு அழகான தோரணம் கட்டி அந்த இரத்த துளிகளால் மலர்த்துளியாக்கி அதில் ஒரு ஊஞ்சலை கட்டி ராமனையும் சீதையும் விட்டு ஊஞ்சலாற்றார். அந்த நைச்சானுசந்தானத்தால் ஐயோ நேக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைச்சுட்டு தியாகராஜர் பின்னாடி வரும்போது இடிச்சுட்டார். யார் மேல இடிச்சார்னா அதாவது சூரியனிடத்தில் பயின்ற வாயு குமாரனான ஹனுமார், ஆஞ்சநேயர் மேல இடிச்சுட்டார். ஹனுமாரே என்ன மன்னிச்சுக்குங்கோன்னார். ஹனுமார் சொன்னார், என்னப்பா அப்படி நீங்க சொல்றேள், நீங்க தியாக பிரம்மம், நீங்க தான் பாடணும். இல்ல நீங்க தான் பாடணும். 2 பக்தர்களுக்கு நடுவில் ஒரு ஹெல்தி காம்படிஷன். அந்த ஹெல்தி காம்படிஷன்ல பாட ஆரம்பிச்சார்.
பவனஜ ஸ்துதி பாத்திர பாவன சரித்ரான். அப்பேற்பட்ட திருக்கல்யாண பாடல் இன்னிக்கும் இல்லங்கள் தோறும் கிராமம் கிராமமாக, ஏன் தமிழகத்தில், ஏன் தெற்கிந்தியாவில், வடநாட்டிலும் எந்த தேசத்துக்கு போனாலும் நம்ம கலாச்சாரத்தவர் இந்த கல்யாணத்தின் பாட்டு பாடாமல் கல்யாணம் நடக்காது. அப்பேற்பட்ட பாடலை கொடுத்தார் தியாக பிரம்மம். பவனஜ ஸ்துதி பாத்ர பாவன சரித்ர ரவி சோமவரநேத்ர ரமணீய காத்ர சீதா கல்யாண வைபோகமே ஜலதி போத தரணி குல சஞ்சார தியாகராஜனுத சீதா கல்யாண வைபோகமே ராம சரி சரி பமரி சரி சரி த பமப சரி சரி சனி தனி சனி த பமத பமரி சனி த நீ சனி ம பத ம ப. இந்த கல்யாணத்தின் மூலமாக மார்கழி மாசத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஆண்டாள் நோன்பு இருந்தாள், பாவை நோன்பு இருந்தாள். பாகவதத்துல ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவ்ரஜ குமாரிகாகான்னு எப்படி அந்த கோபிகா ஸ்திரீகள் இடைப்பெண்கள் கண்ணனை நோக்கி அம்பாள் மூலமாக நோம்பிருந்தார்களோ, ஸ்ரீவில்லிபுத்தூரும் என்னும் அக்ரஹாரத்தில் ஆண்டாளும் தோழிகளும் தங்களை இடைப்பெண்களாக பாவித்து வடபெருங்கோயிலுடையானில் இருக்கக்கூடிய வடபத்திரசாயியை பகவானை நினைத்து நோம்பிருந்தார்கள். நாளுக்கு ஒரு பாசுரம், மார்கழி மாசத்துல 30 நாள்னா நாளுக்கு ஒரு பாசுரங்கிற மேனில மார்கழி திங்கள் சொல்லி, வையத்து வாழ்வீர்கள் சொல்லி, ஓங்கி உலகளந்தா சொல்லி, ஆழிமழை கண்ணா சொல்லி, மாயனை சொல்லி, 10 பெண் பிள்ளைகளை 6ஆம் பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரை எழுப்பி, 16வது பாசுரத்தில் துவாரபாலகர்களை பிரார்த்தித்து, 17ஆம் பாசுரத்தில் நந்தகோபனையும் யசோதையையும் பலராமனையும் பார்த்து, 18, 19, 20ஆம் பாசுரங்களில் நப்பின்னையை தியானித்து, 21ஆம் பாசுரம் தொடங்கி 25வது பாசுரம் ஈராக கண்ணனை பிரார்த்தித்து, 26ஆம் பாசுரம் முதலாக கண்ணனை கண்டு அனுபவித்தாள் ஆண்டாள். இந்த திருப்பாவை மாசத்துல, மார்கழி மாசத்துல பெரியவாள்லாம் சொல்லியிருக்கிறது ஒன்றும், மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாசுரங்களை சேவித்தால் கல்யாணம் யாருக்கெல்லாம் ஆகணுமோ, பெண்களுக்கும் ஆண்களுக்கும். ஏன்னா பெற்றோர்கள் 2 பேருக்கும் தானே கவலைப்படுறா, பெண்களுக்கு மட்டும் இல்லையே, பிள்ளைகளுக்கும் ஆகணும், பெண்களுக்கும் ஆகணும், சௌமனஸ்யமா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அதனால இந்த திருப்பாவை மாசம் முழுக்க அவ திருப்பாவையை ஆண்டாளை நினைச்சு சொல்றா. அந்த ஆண்டாள் எனக்கு பிடிச்சது ராமன்னு சொல்லியிருக்கார், ராமன் எனக்கு பிடிச்சது சீதைன்னு சொல்லியிருக்கார். அதனால பெற்றோர்களுக்கு பிடிச்சது மார்கழி மாசம், மார்கழி மாதத்துக்கு சிறப்பு திருப்பாவையினால், திருப்பாவை பாடி கொடுத்த ஆண்டாளுக்கு பிடிச்சது ராமர், ராமருக்கு பிடிச்சது சீதை. இப்போ எல்லாம் சேர்த்து பாருங்க. இப்போ புது யுகத்துல மார்கழி மாசத்துல ஆண்டாளுக்கு பிடிச்ச மார்கழி மாசத்துல ஆண்டாளுக்கு பிடிச்ச ராமனுக்கு, ராமனுக்கு பிடிச்ச சீதையோட கல்யாண நிகழ்ச்சி அனுபவிக்கிறேன்னா இது ஏதோ நம்ம முன்னோர்கள் சான்றோர்களின் அனுகிரகம் தானே. அதனால அப்பேற்பட்ட பெரியவர்களின் அனுகிரகம் இருக்க வேண்டும். தியாகராஜர் முதல் பஞ்சரத்னத்துல முதல் ரத்னம் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நாட்டை காப்பாற்றுவதற்காக நாட்டையை பாடி கொடுத்தார். நாட்டை காப்பாற்றி கொடுத்த ராமனை நினைத்து, அப்பேற்பட்ட நாட்டையில் முதல் ரத்னம் ரெஸ்பிளெண்டன்ட்னு சொல்லுவா, ரொம்ப பளபளபளான்னு இருக்கும்பார். முதல்ல பளபளான்னு இருக்கக்கூடிய ரத்னமான ஜெகதாதானந்த தாரகாவில் ஓம்கார பஞ்சரகின்னு கேசவனை பாடி ராமனை பாடி முடிக்கிறார்.
அதோட நம்ம உபன்யாசத்தை ஹரிகதைய இந்த சங்கீத உபன்யாசத்தை நிறைவு செய்யலாம். சாரி சனி சனி பப சாரி மணி சனி பமரே சாரி சனி சனி பப சாரி மணி சனி பமரே ரி பமரே சனி பமரே சதா பசனி பமரே சசா பப பரி சரி கமரி கம பரி பசா சனி பசா மமரி சரி நீ சபரி மப மகம ஓம் காரம ஜரகி கபுர ஹர சரோஜ பவ கேశவ ஓம் காரம ஜரகி கபுர ஹர சரோஜ பவ கேశவ திரூபவ சபரி பூஜன கந்தக கணாதர கணாதராப்த கிருணாகர சரணாகத ஜனபாலன சுமனோரமண நிர்விகார நிகம சாரதர ஜகதாரக பமரி சனி பசா மரி சசா பமரி சனி பமரி ச பம பனி ரி பனி சரி ரி பமரி பம சனி பமரி ரி பமரி சரி கம கரதத சரசால சுரமத பஹரண மணி சுர சுர மன கவித விரஜமு ரித சரித்ர சதுமுத ஸ்ரீ ஜகராஜ முத ஜகதானந்தகாரக பபாணி பமணி பம பமகமரி சரி సమగ పమని పమగమ పసా సరి సమరి సరి సరి పమగ గమ పసని పమరి సరి గమ పురాణ పురుష పరాత్మజాశ్రిత పరాధీన కర విరాధరావ నిరావణ నగ పరాశర మనోహర వికృత జగరాజ సంగుద జగదానందకారక పపని పపని పప మపని పని పప మమ పమని పమ సని పమ పమ గమ పమరి స పమరి సని పమరి సని పమరి స పమ పసరి స పని సరి స మరి స పమరి సని పమ సని పరి స సని పమ గణిత గుణ గణ కచేల సాల విదళ నారుణ వశమ నజరణ పార మహిమా గుణ సుఖ విజన హే సదన సురముని గణ విహిత కల శని రని విచారమణ పాప గజని సింహ వర త్యాగర జాది ముద జగదానందకారక జయ జానకి ప్రాణ నాయక कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः। இந்த மார்கழி மாதம் முழுவதுமே ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் நமக்காகவே காத்துட்டு இருக்கு. இது புதுயுகம் வழங்கும் மார்கழி திருவிழா 2015.